நம்ம இன்றைக்கி எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் பிஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான முறையில் கோதுமை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. பொதுவாக பீஸா பண்ணணுன்னா ஈஸ்ட் தேவைப்படும், ஆனால் நிறைய பேருக்கு ஈஸ்ட் கிடைக்காது. நம்ம இன்றைக்கி ஈஸ்ட் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கரெக்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 100 ml அளவு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு மோர் சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. நீங்கள் மோருக்கு பதிலாக நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடிக்கும் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு மூடிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாவு 2 மணி நேரத்துக்கு ஊறணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட்டும் சேர்க்கலை. 2 மணி நேரத்துக்கு ஊறினா தான் நல்லா சாஃப்டாக பீஸா இருக்கும். அந்த பீஸா பேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ இது நல்லா கண்டிப்பாக ஊறணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டிட்டு இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் மேலே இருக்க மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். ஓகே, இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. மாவு நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு டைம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவை 2 பகுதியாக பிரிச்சுருங்க. நம்ம இன்றைக்கி 2 பீஸா பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பீஸா பிளேட் வச்சுருந்தீங்கன்னா அதில் செய்யுங்க. நான் நார்மல் பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் பூரிக்கட்டையில் வச்சு திக்கான சப்பாத்தி போல் திரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேட்டில் வைக்கலாம். நான் டைரெக்டாக இந்த பிளேட்லேயே வச்சுட்டு நல்லா பரத்தி விட்டுக்கிறேன். ஓரங்கள் மட்டும் நல்லா திக்காக இருக்கணும், நடுவில் தின்னாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து இது போல் பரத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பரத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நடுவில் இருக்க இந்த பகுதியில் ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது எதுக்காக பண்ணுறோன்னா கேக் மாதிரி இந்த மாவு உப்பி வந்துடக்கூடாது நம்ம பேக் பண்ணும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் ஹோம்மேட் பீஸா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் விற்கிற சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டிலையே பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சீஸ் துருவி சேர்த்துக்கோங்க. பீஸாவுக்கு போடுற சீஸ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மொசரெல்லா சீஸ்னு கேளுங்க, கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு திக் லேயர் சீஸ் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை துருவின சீஸே கிடைக்கும், நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் போட்டாச்சு. உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். நான் கேப்சிகம் நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். மேரினேட்டட் பன்னீர் சேர்த்துருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. என்ன டாப்பிங் போட பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ண பன்னீர் யூஸ் பண்ணும்போது நம்ம பீஸா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம்லாம் கிடைக்கும்னா நீங்கள் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணின க்ரீன் ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற பீஸா போலவே இருக்கும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சீஸ் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கோங்க, ஒரிகானோ தூவிக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் தூவிக்கலாம்.
இதெல்லாம் தூவும்போது அப்படியே நம்மளுக்கு அந்த பிஸாவோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக அவ்வளோதான். பிஸா வந்து பேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. 200 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவன்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். எப்படி அவன் இல்லாமல் பிஸா பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஸாவை பிளேட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.